திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சென்னாக்கல்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 40 வயது விவசாய கூலி தொழிலாளியான முருகன் கடந்த ஜூன் 26 அன்று மேட்டுக்காடு தோட்டம் பகுதியில் வேப்பமரம் ஒன்றில் இரு கைகளும் கட்டப்பட்ட நிலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவருடைய மனைவி மணிமேகலை 2 மகள்களுடன் வாழ்ந்து வருகிறார். ஒரு பண்ணையில் ஆடு மேய்க்கும் வேலை செய்து மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் பெற்று வருகிறார். இந்நிலையில் முருகன் நீண்ட நாட்களாக காசநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதனால் அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார் முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் அவரது 2 கைகளும் கட்டப்பட்ட நிலையில் சடலம் இருந்ததனை தொடர்ந்து இது தற்கொலை அல்ல கொலை என சந்தேகம் எழுந்தது. அருந்ததியர் சமூகத்தினர் உட்பட பல சமூக இயக்கங்கள், தமிழ் புலிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்டவை தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு அருந்ததியர் ஜனநாயக முன்னணி கட்சியின் தலைவர் கல்யாணசுந்தரம், தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் நீதிபதி தமிழ்வாணனை நேரில் சந்தித்து முருகனின் மரண விசாரணையில் பாரபட்சம் நடப்பதாகவும் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட வேண்டும் எனவும் புகார் மனு அளித்தனர். இதனையடுத்து SC/ST மாநில ஆணைய உறுப்பினர்கள் செல்வகுமார், பொன்தோஷ், தாராபுரம் கோட்டாட்சியர் பெலிக்ஸ் ராஜா, துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார், வட்டாட்சியர் திரவியம் உள்ளிட்ட 20 பேர் கொண்ட குழு சென்னாக்கல்பாளையம் வந்தனர். முருகனின் மனைவி மணிமேகலை மற்றும் மகள்கள், உறவினர்கள் மற்றும் சமூக அமைப்புகள் குறித்தோர் அனைவரிடமும் தனித்தனியாக நேரில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணை முடிவுகளில் நீதிபதி தமிழ்வாணனிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. மேற்பட்ட விசாரணையின் பிறகு முருகனின் மரணத்திற்கு யார் காரணம், அது கொலையா அல்லது தற்கொலையா என்பது தெளிவாகும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக 10க்கும் மேற்பட்ட அரசு வாகனங்களில் வந்த அதிகாரிகள், காவல்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் என பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்றது ஊரில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாராபுரம் வட்டம் சென்னக்கலப்பாளையம் ஊரில் மர்மமான முறையில் இறந்ததாக கூறப்படும் முருகன் அவர்களின் குடும்பத்தில் இன்று மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் சார்பாக திருமிகு செல்வகுமார் அவர்களும் நானும் இங்கு வருகிறது என்று விசாரித்தோம். இந்த விசாரணை முடிவினை நீதிபதி அவர்களிடம் தெரிவித்து அதற்கு பின் அறிக்கையாக வெளியிடப்படும். எங்கும் எந்த தவறும் நடைபெற்றிடக்கூடாது என்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றுவதாகத்தான் இங்கு வந்திருக்கிறோம். எந்த தவறும் எந்த இடத்திலும் நடந்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தான் இந்த விசாரணை நடைபெற்றுள்ளது. இதன் அறிக்கை மாண்புமிகு நீதியரசர் அவர்களும் தெரிவித்த பிறகு அறிக்கை வெளியாகும்.